அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் February 21, 2025 மாசி 9ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. அனைவருக்கும் மங்களகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். ஒவ்வொரு சிறிய புன்னகையும் ஒருவரின் இதயத்தை தொடும். ஒரு மென்மையான வார்த்தை, ஒரு கனிவான பார்வை, ஒரு அன்பான புன்னகை ஆகியவற்றால் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தி காட்ட முடியும். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன் ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கரணங்களை முக மலர்ச்சியோட மன மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடக்க வேண்டிய தருணம். பேசிக் கோர்ஸ் மற்றும் அட்வான்ஸ் கோர்ஸ், அதாவது அடிப்படை படிப்பு மற்றும் முன்னேற்ற படிப்பு அப்படின்னு நம்ம நேற்றே தமிழில் கொஞ்சம் அதை பார்த்தோம். ஸோ 2 கோர்ஸ் பண்ணுறவங்களும் இப்போ நம்மளுடைய நடையை தொடங்கலாம். இப்போ பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதனிசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியிலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியிலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்மளுடைய முதல் நிகழ்வாக, எல்லா பயிற்சிகளையும் முயற்சிகளையும் தொடங்குவதற்கு முன்பாக முதல் நிகழ்வாக நாம் செய்ய வேண்டியது நமது தாயை வணங்க வேண்டும், நமது தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கை இறைவன் பிரபஞ்சம் நமது இஷ்ட தெய்வங்களை வணங்க வேண்டும், நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்க வேண்டும். அவர்களிடம் அருளாசி பெற்று நாம் நமது பயிற்சிகளை முயற்சிகளை தொடங்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் நிகழ்ச்சிகளும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை மனதில் கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்ம பயிற்சியை தொடங்குவதற்கு முன்பாக, எல்லா செயல்களையும் தொடங்குவதற்கு முன்பாக நாம் முதலில் நாம் இவர்களை எல்லாம் வணங்கி வழிபட்டு அவர்களுக்கு நன்றி கூறி அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களை நமது வாழ்க்கைக்கு துணையாக இணையாக நமக்கு ஒரு ஊன்றுகோலாக ஒரு தூண்டுகோலாக நம்மளை வழிநடத்த அவர்களை நாம் வேண்டி பயணிக்க வேண்டும். தொடர்ந்து நம்ம 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகி நமது பயிற்சிகளை தொடங்கி இருப்போம்.
நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக நாம் பார்த்திருப்போம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்த்திருப்போம். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்த்திருப்போம். சுவாசத்தை சோதித்து பார்த்திருப்போம். இவைகள் எல்லாம் அடுத்த 21 நிமிடங்களில் 42 நிமிடங்களில் எவ்வாறாக மாறுகிறது என்பதை நாம் உணர்வுபூர்வமாக அறிந்து கொள்ளப் போகிறோம். தொடர்ந்து நம்ம இணைத்து வைத்தவர்களுக்கும் நாம் இணைத்து வைத்தவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூற வேண்டிய தருணம். நம்மை இணைத்து வைத்த அந்த சகோதர சகோதரிக்கும் நாம் இணைத்து வைத்த அந்த சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு தொடர்ந்து நமது ஆழ் மனதில் 3 முக்கிய கேள்விகளை, முக்கிய கேள்விகளை எழுப்ப வேண்டும். முதல் கேள்வி, நாம் எதற்காக இப்பொழுது 8 நடைப்பயிற்சியை மேற்கொள்கிறோம்? இரண்டாவது கேள்வி, நாம் ஏன் டைகர் குழுமத்தோடு இணைந்து பயணிக்கிறோம்? மூன்றாவது கேள்வி, நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த முக்கிய 3 கேள்விகள். நம்ம ஏன் இப்போ 8 நடை நடக்கிறோம் அப்படின்னா, நிச்சயமாக அதற்கான விளக்கத்தை உங்களுடைய ஆழ்மனம் தரும். நம்ம ஏன் டைகர் குழுமத்தோடு இணைந்து பயணிக்கிறோம்? அந்த கேள்வியும் நம்ம எப்பொழுதுமே கேட்டுக்கிட்டே இருக்கணும். யாரோட நம்ம பயணிக்கிறோம், யாரோட இருக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம். மூன்றாவதாக, நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? ஏன்னா இந்த கேள்வியை நம்ம அடிக்கடி நமக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன் இன்னைக்கு மடை மாற்றுவதற்கும் திசை மாற்றுவதற்கும் நம்மளை கவனச்சிதறல் ஏற்படுத்துவதற்கும் உலகத்தில் பல்வேறு விஷயங்கள் செயல்படுகிறது. முழுக்க அதை மட்டுமே வைத்து நம்மை பகடைக்காயாக மாற்றக்கூடிய பல்வேறு நிறுவனங்களே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நம்மை மடை மாற்றுவதற்கும் நம்மளை திசை மாற்றுவதற்கும் நம்மளுக்கு கவனச்சிதறல் ஏற்படுத்துவதற்கும் நம்மளுக்கு மூளைச்சலவை செய்வதற்கும்னு பல்வேறு காரணிகளாக அங்கே இயங்கி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி தான் உலகத்தில் இனிமேல் நம்ம எல்லாருமே ஜெயிச்சாகணும். உலகம் அப்படி தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதில் தான் நாமும் நமது சந்ததியினரும் ரொம்ப கவனமாக நம்ம இலக்கை நோக்கி பயணித்து வெற்றி காணணும். கவனச்சிதறல், மடை மாற்றுதல், திசை திருப்புதல் நிறைய நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நாம் அதில் சுதாரிப்பாக இருக்கணும். அப்போ நம்மளுடைய ஆழ்மனதில் இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கணும். நாம் இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? ஸோ இது இன்றைக்கி நான் உங்களுக்கு சாதாரணமாக சொல்லிட்டேன். ஆனால் இதற்கு பல்லாயிரம் கோடிகளை செலவழித்து ஒவ்வொரு கார்ப்பரேட் நிறுவனங்களும் மனிதனை எப்படி மூளைச்சலவை செய்வது, மனிதனை எப்படி திசை மாற்றுவது, கவனச்சிதறலை ஏற்படுத்துவது நிறைய நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அவற்றில் தான் நாம் வாழ்ந்தாக வேண்டும், அதில் நாம் வெற்றி கண்டாக வேண்டும். அப்படின்னா நம்மை நோக்கி இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டே இருந்தால் போதும். நாம் இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா அப்படின்னு. நிச்சயமாக டைகர் குழுமத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இலக்கு என்ன என்பதை ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த பாயிண்டில் நினைவூட்டும் போது உங்களுக்கு நினைவுக்கு வரும். அந்த இலக்கை நீங்கள் அகக்கண்ணில் வச்சுக்கிட்டு நீங்கள் பயணிக்கணும். எல்லோரும் எல்லோருடைய இலக்குகளை அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று வேண்டிக் கொண்டு, அனைவரும் அனைவரது இலக்குகளை அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டிக்கிட்டு நம்ம தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து இன்றைய தினம் பகுதியை கேட்க போகிறோம். இன்றைய தினம் பகுதியை நமக்கு தொகுத்து வழங்க வருகிறார் சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர். அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் வழங்க வேண்டும் என்று நானும் என்னுடைய வாழ்த்துகளையும் வேண்டுதல்களையும் வைக்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு இன்றைய தினம் பகுதியை நமக்கு தொகுத்து வழங்க அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள் சகோதரி, இன்றைய தினம் பகுதியை தாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பகுதியில் இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கும் நிகழ்வு சர்வதேச தாய்மொழி தினம். பிப்ரவரி 21 இன்டர்நேஷ்னல் மதர் லாங்குவேஜ் டே அப்படின்னு கொண்டாடுறோம். தாய்மொழியின் முக்கியத்துவத்தையும் மொழி பன்முகத்தன்மையையும் இந்த நாள் ஊக்குவிக்கிறதுக்காக இந்த தினத்தை நம்ம கொண்டாடுறோம். இந்த நாள் 1952 நடந்த வங்காள மொழி இயக்கத்தை நினைவு கூறுது.
அந்த நேரத்தில் பாகிஸ்தான் அரசாங்கத்தால் ஓரங்கட்டப்பட்ட வங்காள மொழியை பாதுகாப்பதற்காக இந்த இயக்கம் போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டத்தோட வெற்றி 1956 பாகிஸ்தான் அரசாங்கம் வங்காளத்தை ஒரு மாநில மொழியாக அங்கீகரித்தாங்க. இந்த போராட்டத்தை கௌரவிக்கவும் உலகளாவிய மொழியியல் பன்முகத்தன்மையை மேம்படுத்தவும் யுனெஸ்கோ பிப்ரவரி 21 2000 இருந்து இந்த நாளை நம்ம கொண்டாட ஆரம்பித்தோம். இந்த வருஷம் என்ன தீமில் கொண்டாடுறோம் அப்படின்னா சர்வதேச தாய்மொழி தினத்தின் வெள்ளி விழா கொண்டாட்டம், சில்வர் ஜூப்ளி செலிப்ரேஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் மதர் லாங்குவேஜ் டே. இந்த தீம் இந்த வருஷம் 25வது ஆண்டு நிறைவை குறிக்குது. உலகில் சுமார் 8324 மொழிகள் இருக்குது. அதில் பல சமூக மாற்றங்கள் காரணமாக நிறைய மொழிகள் மறைஞ்சும் போயிடுச்சு. இந்த நாள் நம்ம அழிந்து வரும் மொழிகளை பாதுகாப்பதற்கும் பன்மொழி கல்வியை வளர்ப்பதற்கும் நடந்து வரும் முயற்சிகளையும் இந்த நாள் நம்ம எடுத்துக்காட்டி நம்ம கொண்டாடணும். உலகெங்கிலும் உள்ள மக்கள் தங்கள் தாய்மொழியை பாதுகாப்பதற்கு இந்த நாள் ஊக்குவிக்குது. தாய்மொழி அப்படிங்கிறது தகவல் தொடர்புக்கு மட்டும் இல்லை, தாய்மொழி ஒரு சமூகத்தின் கலாச்சாரமாக திகழுது. ஒரு மொழியோட வரலாற்றையும் சமூகத்தின் அடையாளமாகவும் அது திகழுது. ஒரு குழந்தை தாய்மொழியில் படிக்கும்போது உணர்ந்து எளிமையாக படிக்க முடியும். அவங்களுக்குள்ள சிந்தனை திறன் அதிகமாகும். அந்த மொழியில் அவங்க படிக்கும்போது படைப்பாற்றலும் நுண்ணறிவும் மேம்படும். தாய்மொழியில் ஒரு குழந்தை பேசும்போது சுதந்திரமாக அவங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த முடியும். தாய்மொழியில் சிந்தித்து பேசும்போது அவங்களுக்குள்ள உள்ள உணர்ச்சிகள் முழுமையாக வெளிப்பட்டு அவங்களுடைய சிந்தனை திறனும் அவங்களுடைய கருத்து பரிமாற்றலும் அதிகமாகும். அதே மாதிரி குடும்பத்துக்குள்ள அவங்க தாய்மொழியில் பேசும்போது பெரியவங்க சொல்கிற அவங்களுடைய கதைகள், மரபுகள், மதிப்புகள், அதாவது அந்த குடும்பத்துடைய மதிப்பும் ஒரு குழந்தைய போய் சேரும்போது அவங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கு இதை எளிமையாக கடத்த முடியும். தாய்மொழி மூலமாக நிறைய விஷயங்களை அவங்க குடும்பத்துக்குள்ளே பகிரும்போது அவங்களுடைய எதிர்காலம், அதாவது அந்த தாய்மொழியோடைய எதிர்காலம் மேம்படும். இதன் மூலமாக மொழி அழிவையும் தடுக்க முடியும். தாய்மொழியை நம்ம பாதுகாத்து மொழியியல் பன்முகத்தன்மையையும் பராமரிக்க முடியும். எல்லா விதமான மொழிகளையும் நாம் கற்றுக்கலாம். ஆனால் அவங்க தாய்மொழியில் சிந்தித்து பேசும்போது அவங்களுடைய சிந்தனை திறனும் தாய்மொழியும் மேம்படுறதுனால இந்த கருத்துக்களை நாம் இன்னைக்கு சர்வதேச தாய்மொழி தினத்தில் நாம் கொண்டாடுறோம். அனைவருக்கும் சர்வதேச தாய்மொழி தின நல்வாழ்த்துக்கள். இந்த அற்புதமான வாய்ப்பை தந்த நமது குரு டைகர் தேன்கோடு பிரபாகரன் அண்ணாவிற்கு நன்றி, பிரபஞ்சத்திற்கும் நன்றி. நன்றி. வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி சகோதரி டைகர். ஐங்கலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து நம்ம இன்னைக்கு சர்வதேச தாய்மொழி தினம் அப்படிங்கிறத கொண்டாடி வருகிறோம் அப்படிங்கிறத சொன்னாங்க. அதாவது இன்டர்நேஷ்னல் மதர் லாங்குவேஜ் டே அப்படிங்கிறத கொண்டாடி வருகிறோம் அப்படிங்கிறத நினைவூட்டினாங்க. ஒவ்வொரு பிப்ரவரி 21 நம்ம தாய்மொழி தினமாக கொண்டாடுகிறோம் அப்படிங்கிறத சொன்னாங்க. இந்த தாய்மொழி நிச்சயமாக இது தெரியாத நபர்கள் இருக்க வாய்ப்பே இல்லை. தாய்மொழி அப்படிங்கிறது அவர்களுடைய தாய் என்ன மொழி பேசுகிறாரோ அதை குழந்தைகள் பேசுவது அப்படிங்கிற மாதிரி நாம் எல்லோரும் பேசுவது நம்மளுடைய தாயின் மொழியை அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இந்த தாய்மொழி அப்படிங்கிறது அவங்கவுங்களுக்கு நிச்சயமாக எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இன்றைய நிலை எப்படி இருக்கிறது அப்படின்னா, தாய்மொழி அப்படிங்கிறது நிறைய குழந்தைகளுக்கு படிக்க முடியல, தெரியலை. பேசுகிறாங்க, பேச்சு வழக்கில் இருக்குது. ஆனால் எழுத்தாக்கத்தில் அல்லது அதை எழுதுவதிலோ அல்லது படிப்பதிலையோ பல சிரமத்தை இன்னைக்கு அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்ட குழந்தைகள் நான் இன்னைக்கு நிறைய பேரை பார்க்குறேன். அவர்கள் வளர்ந்தவர்களாக, பெரியவர்களாக, அதாவது 12ஆம் வகுப்பை தாண்டியவர்களாக அல்லது கல்லூரிகளில் படிக்கக்கூடியவர்களாக இருந்தால் கூட
தாய்மொழியில் படிப்பது அப்படிங்கிறது திணறுகிறார்கள். தாய்மொழியை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் ஒரு விஷயத்தை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். ஒரு விஷயத்தை நாம் சிந்திக்கிறோம் என்றால் அது நம்மளுடைய தாய்மொழியில் தான் சிந்திப்போம். ஒரு விஷயத்தை நாம் எதில் சிந்திக்கிறோம், எந்த மொழியில் சிந்திக்கிறோம் என்றால் அது நமது தாயின் மொழியில் தான் சிந்திப்போம். இதைத்தான் ஐயா கலாம் ஐயா குறிப்பிடுவார். ஒரு தாயின் மொழியில் சிந்தித்து அதை செயல்படுத்துபவர்கள் தான் வெற்றி காண்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவார். தாயின் மொழியில் சிந்திக்கணும். இன்றைக்கி நம்மளுக்கு மும்மொழி கொள்கை அப்படிங்கிறத எல்லாம் கொண்டு வர்றாங்க. வேற்று மொழிகளை படிப்பதெல்லாம் தவறொன்றும் இல்லை. எத்தனை மொழிகளை வேண்டுமானாலும் படித்து கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம், பேசிக்கொள்ளலாம். ஆனால் தாய்மொழியை முழுமையாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். காரணம், தாய்மொழியில்தான் நம்மளால் சிந்திக்க முடியும். அப்படிப்பட்ட அந்த தாய்மொழியை இன்றைய குழந்தைகள் தமிழில், ஏன்னா எல்லாருமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி, மெட்ரிகுலேஷன், ஆங்கில வழி, இப்படி பல்வேறு இடங்களில் நம்ம பல்வேறு படிப்புகள் நாம் படித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த குழந்தைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர்களுக்கு தமிழ் வழி அப்படிங்கிறது சற்று சிரமமாகத்தான் இருக்கிறது. அவர்கள் கல்லூரிகளுக்கு போய் வேறு மொழி பாடங்களை தேர்வு செய்ய வாய்ப்பு கிடைக்கும் பொழுது தமிழை விட்டுவிட்டு அவர்கள் வேறு மொழியை தேர்வு செய்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு தமிழில் சிக்கல் இருக்கிறதாக அவர்கள் எண்ணிக்கொள்கிறார்கள். தமிழ் ஒரு இனிமையான மொழி அப்படிங்கிறத ஆங்கிலேயர்களில் ஆரம்பித்து ஏன் தற்பொழுது உள்ள வடநாட்டினர் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய இந்தியாவின் வட மாநிலத்தவர்கள் கூட தமிழை கற்ற பிறகு தாய்மொழி தங்கள் மொழியை விட இந்த தமிழ் மொழி இனிமையாக இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்போது இங்கே கற்க வேண்டிய குழந்தைகளும் கற்பிக்க வேண்டிய பெற்றோர்களும் எங்கோ தவறு செய்கிறார்கள் அப்படிங்கிறது தான் எனக்கு எப்பொழுதுமே நினைவில் வந்து போகும். ஸோ நாம் இன்றைய தாய்மொழி தினத்தில் ஒவ்வொரு தாயும், ஏன்னா டைகர் கிளப்பில் நிறைய தாய் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் பயணிக்கிறீங்க. ஸோ ஒவ்வொரு தாயும் இன்றைக்கி உங்களுடைய குழந்தைகளுக்கு, இன்றிலிருந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் தமிழை கற்றுக் கொடுங்கள். தமிழில் எந்த எழுத்து அப்படிங்கிறத, ஏன்னா உச்சரிப்பதில் ஆரம்பித்து எழுதுவதில் ஆரம்பித்துன்னு நிறைய தவறுகளை குழந்தைகள் செய்வதனால் அந்த தவறுகள் எங்கோ சுட்டி காட்டப்படும் பொழுது அவர்கள் இந்த மொழியே வேண்டாம் அப்படின்னு போயிடுறாங்க. ஆனால் அந்த மொழியோடைய தன்மையும் இந்த மொழியினுடைய சுவையையும் நாம் தான் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமாக இன்னையிலிருந்து ஒரு உறுதி எடுத்துக்கொள்ளுங்கள். தாயாக இருந்தாலும் சரி, தந்தையாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய பிள்ளை அப்படிங்கிறது நிச்சயமாக நாம், அதாவது தமிழ் படிக்கக்கூடிய தாய்மொழியை கொண்ட, தமிழை தாய்மொழியாக கொண்ட அந்த பிள்ளை நிச்சயமாக அதில் ஒரு சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் கொண்டு அவர்களுக்கு நித்தம் ஒரு 10 நிமிடங்கள், ரொம்பலாம் வேணாம், 10 நிமிடங்களில் தமிழின் சுவையை நீங்கள் ஊட்டினீர்கள் என்றால் போதும். அவைகளை எழுத்தை அவர்கள் கோர்த்து படிக்க பழகிவிட்டாலே சிந்தனை அப்படிங்கிறத அவர்கள் பேசக்கூடிய இந்த பேச்சு மொழியான தாய்மொழியில் தான் இருக்கும். அப்போது அவர்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அதிவிரைவாக இருக்கும். அவர்கள் வெற்றி காண்பார்கள் அப்படிங்கிறத அவர்களுக்கு நினைவூட்டுங்கள். இந்த தாய்மொழி தினத்தில், இந்த அற்புதமான தாய்மொழி தினத்தை இன்று நாம் கொண்டாடி வருகிறோம். அனைவருக்கும் என்னுடைய சர்வதேச தாய்மொழி தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த அற்புத தினத்தை நமக்கு இன்றைய தினத்தில் நினைவூட்டிய சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து நம்ம இன்னைக்கு ஒரு வாழ்த்து செய்தியை பார்க்க போகிறோம். நம்மளுடைய 5ஆம் ஆண்டு தொடக்க விழாவுக்கு நம்மளுடைய டைகர் கிளப்பில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்த்து செய்தியை அனுப்பியிருந்தார்கள். அதை நீங்கள் அறிவீர்கள். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான வாழ்த்து செய்தியை கேட்டு பயணிக்க போகிறோம். இந்த அற்புத வாழ்த்து செய்தியை நமக்கு அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரி டைகர் இன்பவள்ளி ஃப்ரம் கர்நாடகா. சிவகங்கை டைகர் கிளப்புடைய வைஸ் கேப்டன் சகோதரி டைகர் இன்பவள்ளி ஃப்ரம் கர்நாடகா. அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு தொடர்ந்து நம்ம சகோதரியுடைய அந்த வாழ்த்து செய்தியை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள்.
வணக்கம். நான் டைகர் கிளப்லேருந்து இந்தோல்லி பேசுகிறேன். நான் டைகர் கிளப்பில் இணைஞ்சு 4 இயர்ஸ் ஆச்சு. நான் அந்த டைகர் கிளப்பில் இணைச்சி வச்சது வந்து கீதா பள்ளத்தூர். அவங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். டைகர் கிளப்பு இணைஞ்சதுக்கப்புறம் நிறைய பலன்கள் பெற்றுள்ளேன். அதோட நம்ம இப்போ இந்த 5ஆம் ஆண்டு வந்து அடியெடுத்து வைத்துள்ளோம். அனைவருக்கும் 5ஆம் ஆண்டு துவக்க விழா வாழ்த்துக்கள். நம்ம டைகர் கிளப் ஆசன் பிரபாகர் அண்ணன், டைகர் ஃபேமிலி டீம் அகிலாக்கா, மணி அண்ணா, ஜெயந்திக்கா, ராகுல் தம்பி எல்லாருக்கும் வந்து எனது மனமார்ந்த நன்றிகள். நான் வந்து வெயிட் லாஸ்க்காக தான் இதில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண கொஞ்ச நாள்லேயே வந்து நல்லா வெயிட் லாஸ் பண்ணேன், 2 கிலோ வரையும். அதுக்கப்புறம் எனக்கு கால் வலி இருந்துச்சு. அந்த கால் வலி பிரச்சனை சரியானுச்சு வெயிட் வாக் பண்ணது மூலமாக. டைகர் கிளப்பில் வந்து டெய்லி ஒரு குரல் சொல்கிறது, கதை கேட்குறது, நகைச்சுவை சொல்கிறது, இது எல்லாமே காலையில் கேட்கும்போது வந்து மனதுக்கு கொஞ்சம் உற்சாகமாகவும் இருக்கும். எப்போவுமே ஆக்டிவாக இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேட்கலைனாலும் ஒரு மாதிரியாக இருக்கும். வேறு ஏதாவது ஒரு டயத்தில் போட்டு கேட்பேன். அந்த சப்போஸ் கேட்க முடியாத சமயம் கூட நிறைய கதை வந்து நான் டைகர் கிளப் மூலமாக தான் கேட்டு தெரிஞ்சுக்க. கதை கேட்குற பழக்கமே வந்து இங்கே வந்து தான் நிறைய. மற்றபடி கதையெல்லாம் ரொம்ப கேட்டதில்லை. சின்ன பிள்ளையில கேட்டதுக்கப்புறம் நிறைய டிஸ்டன்ஸ் விட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் கதை கேட்குறதுக்கு வந்திருக்கான். அப்புறம் மனப்பட காட்சி செய்கிறது, இது மூலமாக நான் நிறைய பலன்கள் பெற்றுள்ளேன். அதில் வந்து உடல்நிலை சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் வேண்டி அதெல்லாம் சரியாக இருக்குது. அப்புறம் வந்து கேம்ப் வந்து ஒரே ஒரு டைம் மட்டும்தான் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். கேம்பில் சொல்லி கொடுத்த எல்லாமே நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு தடவை அட்டன் பண்ணதுனால. அப்புறம் எண்ணெய் கொப்பளிக்கிறது, அப்புறம் மஞ்சள் தூள் போட்டு தண்ணீர் பருகுறது, இது எல்லாமே வந்து நல்ல பெனிஃபிட்டு தருது எங்களுக்கு. நான் செஞ்சிட்ருக்கேன். அதே மாதிரி நம்ம டைகர் கிளப் வந்து இன்னும் பல ஆண்டுகளை கடந்து மேன்மேலும் வளர எனது வாழ்த்துக்கள். நமது எல்லார் சார்பாகவும் டைகர் கிளப் வாழ்த்துக்கள். அண்ணாவுக்கு நன்றி. நம்ம ஃபேமிலி டீம் எல்லாருக்குமே நன்றி. எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நன்றி சகோதரி டைகர் இன்பவள்ளி ஃப்ரம் கர்நாடகா தான். சிவகங்கை டைகர் கிளப்புடைய வைஸ் கேப்டன் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி சகோதரி டைகர் இன்பவள்ளி அவர்களை பற்றி குறிப்பிடணும் அப்படின்னா, சகோதரி நம்ம கர்நாடகத்தில் ஒரு பள்ளி ஆசிரியையாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். பள்ளி ஆசிரியையாக இருந்தாலும் டைகர் கிளப்பில் அவர்கள் தொடங்கிய காலகட்டத்திலிருந்து இன்றளவிலும் தொடர்ந்து விடிகாலையில் நடக்கக்கூடிய சகோதர சகோதரிகளில் அவரும் ஒரு நபர். விடிகாலையிலேயே எனக்கு இனிய காலை வணக்கம் வரக்கூடியதில் அவங்களும் தன்னுடைய காலை வணக்கத்தை எப்பொழுதுமே பதிவிடுவார். எப்பொழுதுமே தன்னுடைய ஸ்டேட்டஸ்லையும் நம்மளுடைய ஸ்டிக்கர் வைக்கக்கூடிய சகோதரி. தான் கலந்து கொண்ட கேம்பில் தன்னுடைய நண்பர்களையும் அழைத்து வர வேண்டும் அப்படின்ட்டு தன்னுடைய நண்பர்களையும் அழைத்து வந்திருந்த சகோதரி. அவங்கள நினைவூட்டும் பொழுதெல்லாம் எனக்கு நினைவுக்கு வருவது அப்படிங்கிறது அவர்களுடைய பிள்ளைகள். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பாலாஜியை தான் சொல்லணும். தர்ஷினியும் பாலாஜியும் அவங்களுடைய பிள்ளைகள். அதில் பாலாஜி அவர் வந்து அப்பயே நான் இப்போ பார்த்து 2 வருடங்கள் ஆகிவிட்டது. ஸோ அவர் வந்து அப்பொழுதே என்ன பண்ணுவார் அப்படின்னா 8 நடக்கும் பொழுதெல்லாம் குறுக்க வந்து கொண்டே இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்குன்னு ஒரு சின்ன 8 வரைஞ்சு கொடுத்து அதில் நடக்கிறது அப்படிங்கிறதும், அவர் என்னிடத்தில் அவர்கள் தொலைபேசியில் பேசும் பொழுதெல்லாம் பாலாஜி என்னிடத்தில் மாமா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அவர் கேட்கக்கூடிய அந்த துணி, இது எல்லாமே எனக்கு வந்து நினைவுக்கு வந்து போகிறது. சகோதரி டைகர் இன்பவள்ளி ஃப்ரம் கர்நாடகா தான். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி நம்மளுடைய 21 நிமிடங்களை நிறைவு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும் தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசியிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நமது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம்.
நீர் பருகி முடித்தவங்க. ஏன்னா நான் இப்போ வந்து உடனே சொல்லிட்டேன். ஆனால் இந்த இடத்துல நீரை நிதானமாக பருகணுங்கிறத மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். ஸோ நீர் பருகி முடித்தவங்க இப்போ உங்களுடைய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு கருத்து பதிவிட போயிடும். இன்றைய நம்மளுடைய கருத்து பதிவிடுதல் அப்படிங்கிறது முதல் கேள்வியாக நம்மளுடைய டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டை நேற்றைக்கு நான் பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டேன் அப்படின்னு எத்தனை பேர் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். பூர்த்தி செய்து அனுப்பவில்லை அப்படிங்கிறதையும் தாராளமாக சொல்லுங்கள். நீங்கள் சொல்ல தான் அது உங்களை நேர்முறை சிந்தனையாளராக மாற்றும். ஆகையால் நீங்கள் டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டை பூர்த்தி செய்து அனுப்பிவிட்டேன், அனுப்பவில்லை அப்படிங்கிறத தாராளமாக ஒத்துக்கொள்ளுங்கள். ஒன்றும் தவறொன்றும் இல்லை. தவறு செய்வது இயல்பு தான். எல்லாருமே அதை வந்து நம்ம ஒரு குழந்தை மனப்பான்மையோடு நம்ம வந்து அதை மாற்ற முயற்சித்தாலே போதும். ஒரு குழந்தையின் மனப்பான்மையாக தவறு செய்தவர்களை எண்ணிக்கொண்டால் நிச்சயமாக தாய் உள்ளத்தோடு நாம் அதை ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக அது தவறாக இருக்காது. நான் அப்படித்தான் உங்கள் எல்லாரையுமே நான் கவனிக்கிறேன். ஸோ நீங்கள் தாராளமாக இன்றைக்கி நான் செய்யலை அப்படிங்கிறத நீங்கள் ஒத்துக்கொண்டால் போதும். நிச்சயமாக உங்களுடைய மனமே அடுத்த நாள் உங்களை வந்து தூண்டும், உங்களை வெற்றியடை செய்யும். ஸோ இது முதல் கேள்வி. டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டை பூர்த்தி செய்து விட்டீர்களா? இரண்டாவது கேள்வி, இன்றைக்கி நம்ம வந்து சர்வதேச தாய்மொழி தினம் அப்படிங்கிறத ஒன்று கொண்டாடி வருகிறோம். நம்மளுடைய தமிழ் மொழிக்கான தினம் எதுவென்று தெரியுமா? தெரிந்தால் அந்த தேதியை குறிப்பிடுங்கள். நம்மளுடைய தமிழ் மொழிக்கான தினம் எதுவென்று தெரியுமா? தெரிந்தால் அந்த தேதியை குறிப்பிடுங்கள். இந்த இரண்டு கேள்விகள், டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அனுப்பிவிட்டீர்களா, தமிழ் மொழி தினம் எது, இந்த இரண்டு கேள்விகளுக்கும் விடையளித்து கொண்டு பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நீங்கள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீது இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆடியோ கேட்குவாங்க. அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்கள் நம்மளுடைய அடுத்த சுற்றுக்கு தயாராக இருங்கள். பேசிக் கோர்ஸில் உள்ளவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்து செய்தியை சொல்லி, அதாவது அவர்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் வெற்றி பெற வாழ்த்தி நாம் எல்லோரும் இப்போ நம்மளுடைய சுற்றை தொடங்கலாம். இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதனை செய்வில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்முறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து இடைவேளைக்கு முன்பாக நம்ம வந்து வாழ்த்து செய்தி சகோதரி இன்பவள்ளி அவர்களுடைய வாழ்த்து செய்தியை கேட்டோம். இப்போ நம்ம ஒரு அற்புதமான ஒரு செய்தி, அதாவது இது செய்தி தான், ஒரு ஆடியோ, ரொம்ப அற்புதமான ஒரு ஆடியோ. நம்ம வந்து 2 ரகங்கள் அப்படிங்கிறத, மனிதர்கள் 2 ரகம் அப்படிங்கிறது மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரர் டைகர் பாலசுப்ரமணியன் ஃப்ரம் துபாய், கரூர். இவர் நம்மளுடைய நார்த் சோன் டைகர் குளோப்புடைய கேப்டனாக இருக்கிறாரு. சகோதரர் டைகர் பாலசுப்ரமணியன் ஃப்ரம் கரூர், இருப்பு துபாய். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதையெல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து முலைகளை சகோதரர் டைகர் பாலசுப்ரமணியன் ஃப்ரம் கரூர், இருப்பு துபாய் அவர்களுக்கு வாழ்த்தை வழங்குமாறு அன்போடு கேட்டு தொடர்ந்து சகோதரருடைய அந்த ஆடியோவை கேட்க போயிடும். இந்த ஆடியோவில் நீங்கள் தொடக்கத்திலிருந்தே கேளுங்க. முதல் நபர் 2 ரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் ரகம் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு யார் நினைவுக்கு வருகிறார்கள் அப்படிங்கிறத மனதில் எண்ணிக்கொண்டே வாருங்கள். அடுத்து 2வது ரகம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அப்பொழுது உங்களுக்கு யார் நினைவுக்கு வருகிறார் அப்படிங்கிறதையும் நீங்கள் மனதில் எண்ணிக்கொண்டே வாருங்கள். ஸோ முதல் ரகத்திலையும் நீங்கள் ஒரு நபரை எண்ணி பார்க்க வேண்டும். 2வது ரகத்திலையும் நீங்கள் ஒரு நபரை எண்ணி பார்க்க வேண்டும். இந்த 2 நபர்களையும் நீங்கள் மனதில் கொண்டு நான் அந்த ஆடியோட முடிவில் 2 பேரையுமே குறிப்பிட சொல்லுவேன். நீங்கள் தாராளமாக குறிப்பிடலாம். ஸோ அதனால் இப்போயே நினைவில் வைத்து அந்த ஆடியோவை கேளுங்க. இப்போ வாங்க நம்ம அந்த ஆடியோவை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாழ்க்கையை 2 விதமாக வாழறவங்க இருக்காங்க. எல்லாத்தையுமே ஒரு பரபரப்போடு செய்கிறவங்க ஒரு ரகம்.
பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம், ஒரு பேப்பர் படிக்கிறது கூட அது முதல் பக்கத்தை பிரிட்டு 2வது பக்கத்தை பிரிட்டு கடைசி பக்கத்தில் என்ன வந்திருக்குன்னு பார்த்து பரபரன்னு எல்லாத்தையும் முதல்ல ஹெட்லைன்ஸ் எல்லாம் பார்த்துணும் அப்படின்னு ஒரு அவசரத்துலேயே அடுத்த ட்ரெயினுக்கு ஏறி ஆகணும், அதுக்குள்ளே இந்த பேப்பரை படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவசரத்தில் ஆரம்பித்து ஒரு காஃபி குடிக்கிறதுனா கூட அதை கடன்னு அப்படியே வெடுக்குன்னு முழுங்கிட்டு கஷாயம் மாதிரி அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க. கேட்டால் இதுலேயே எவ்வளோ நேரம் உட்காந்துட்டு இருக்க முடியும், எவ்வளோ வேலை பாக்கி இருக்குது அப்படிம்பாங்க. கிச்சனில் சமைக்கிறதும் அப்படிதான். யாரோ ஒரு 10 பேர் விருந்துக்கு வந்துடுறோன்னு ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்துட போகிறாங்கன்ற மாதிரி ஒரு பரிதவிப்பு, ஒரு படபடப்போடையே தான் சமைப்பாங்க, ஒரு வேகத்தோடு சமைப்பாங்க. அவங்கள பார்த்தாலே ஏதோ அர்ஜென்ட்டாக கிளம்புறவங்க போல இருக்கு அப்படின்னு தோணும். ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களும் அந்த மாதிரி இருக்கிறாங்க. இன்னைக்குள்ளே இந்த வேலையை செய்யணும்னு பிளான் பண்ணிக்காம எவ்வளோ முடிக்க முடியுமோ முடிச்சிடுறேன்னு ஏன் இந்த பதட்டம்னே தெரியாது, ஏன் இந்த பரபரப்புன்னு தெரியாது. அவங்க பரபரப்பு சம்மந்தம் இல்லாமல் அடுத்தவங்களுக்கும் ஒட்டிக்கும். ஏன்னா அவங்க என்ன நினச்சிப்பாங்க, ஐயோ இவங்க ரொம்ப வேகமாக கரெக்டாக செய்கிறாங்க போல இருக்கு, நாம தான் கொஞ்சம் நத்த வேகத்தில் போகிற போல இருக்குன்னு சில பேருக்கு குற்ற உணர்வை ஏற்படுத்துகிற அளவுக்கு வாழ்க்கையை பரபரப்பாக வாழறவங்க இருக்காங்க. சாப்பிட்றதுனா கூட அவங்க அப்படிதான் சாப்பிடுவாங்க, வேகமாக. சாப்பாடு தட்டில் எவ்வளோ நேரங்க உட்காந்துருக்கிறது, உட்காந்தமா 4 வாயை எடுத்து போட்டு முழுங்கினமா அடுத்த வேலையை பார்த்தோமான்னு போக வேண்டாமா அப்படிம்பாங்க. ரைட்டா தப்பா அப்படிங்கிறத நாம் இப்போ பேசல. இது ஒரு ரகம். இன்னொரு ரகமான மனிதர்களும் இருக்கிறாங்க. எல்லாத்தையுமே நிதானமாக ரசித்து செய்யக்கூடியவங்க, நிதானமாக ரசித்து அணுகக்கூடியவங்க. கொஞ்சம் அதை வெளியிலேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் இவங்க வேகமாக இருக்கலாமே, ஏன் இப்படி கொஞ்சம் மசமசன்னு இருக்காங்களோ அப்படின்னு நாம் முதல்ல தப்பாக நினைப்போம். ஆனால் கிடையாது, அவங்க எல்லாத்தையுமே உள்வாங்கி தான் செய்கிறாங்க. ஒரு காஃபி குடிக்கிறதுனாலும் தண்ணி குடிக்கிறதுனாலும் 4 வாய் அள்ளி போட்டு சாப்பிட்றதுனாலுமே கஷ்டப்பட்டு அவ்வளோ பொருளை வாங்கி போட்டு அடுப்பில் சமைச்சு தட்டில் வச்சுருக்குறோம். அதை ரசித்து சாப்பிட வேண்டாமா, இல்லை உப்பு இருக்குதா, காரம் இருக்குதா, சரியா இருக்கா இல்லான்ற விகிதத்தில் சாப்பிடுவாங்க. அதோடு கிடையாது, எவ்வளவு ருசியான உணவாக இருந்தாலுமே இன்னொரு 10 கவனம் சாப்பிட்டாதான் வயிறு ரொம்பும் அப்படின்னு இருக்கும்போதே நிறுத்திப்பாங்க. இல்லை இதுக்கு மேலே சாப்பிட்டா திணறுங்க, போதும், இவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணிட்டு எதுக்காக இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமேன்னு அடுத்தவங்களுக்கு தோணும். இல்லைங்க அப்படின்னு அவங்க நிறுத்திப்பாங்க. கோபமே பட மாட்டாங்க அவ்வளோ சட்டுன்னு. கோவப்படுறதுனால என்னங்க ஆகிடும் அப்படிம்பாங்க. அதை பார்த்து என்ன இதுக்கு கூட ஒருத்தர் கோவம் வராதுன்னு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கோவம் வரும். அவங்க என்ன மாதிரி விஷயத்தை அணுகிறாங்கன்னா, கோவப்பட்டாலோ ஆத்திரப்பட்டாலோ படபடத்தாலோ அழுதாலோ ஒன்றும் நடக்க போகிறது இல்லை, நடக்கிறது தான் நடக்க போகுது, அதை நம்ம கடைசியில் ஏற்றுக்க தான் போகிறோம். இந்த சக்தியெல்லாம் விரயம் பண்ணி அதை ஏற்றுக்கிறதுக்கு அதை அப்படியே ஏற்றுக்கலாமேன்னு சில பேருக்கு இயற்கையாகவே அந்த தன்மை உண்டு. இன்னும் சில பேர் அதை கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சில பேருக்கு அது அடைய முடியும், சில பேருக்கு அதை அடைய முடியாது. தன்னுடைய ஆரோக்கியத்து மேலேயும் அக்கறையாக இருப்பாங்க. நான் சொல்கிறது எல்லாமே இந்த 2வது ரகம். அக்கறை அப்படின்னா நாமளும் தான் அக்கறையாக இருக்கும். ஐயோ நான் இழைச்சே ஆகணுங்க, இல்லைன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நடக்கிறது கஷ்டமாக போயிடும், உட்காந்தா எழுந்துக்க முடியல அப்படின்னு ஏதோ ஒரு நிர்பந்தம். ஒரு மருத்துவ செக்கப்புக்கு போய் டாக்டர் பார்த்துட்டு நீங்கள் இதெல்லாம் குறைச்சே ஆகணுங்க, வெயிட்டை நீங்கள் ஒரு 10 கிலோவாத குறைச்சாகணும், இல்லைன்னா கஷ்டம்னு சொல்லி அந்த அழுத்தத்துக்கு நாம் ஆளாகி ஒரு பதட்டத்தோட செஞ்சு ஆகணுமேன்ற ஒரு நிர்பந்தத்தில் நாம் செய்யறதுங்கிறது ஆரோக்கியத்தின் மேலே அக்கறை இருப்பது கிடையாது. இவங்க அந்த மாதிரி எந்த சூழலுமே வராமல் நல்ல உடம்பு, எல்லாம் நம்ம சாப்பிட்டதெல்லாம் செரிக்குது, நம்மளால் பார்க்க முடியுது, கேட்க முடியுது, நடக்க முடியுது, நிறைய விஷயங்களை செய்ய முடியுது, இந்த உடம்பு தான் கோயில், அப்போ இதை நாம தான் பராமரிக்கணும்னு ஆர்வத்தோட உடல் ஆரோக்கியத்தில் அவங்க ஒரு செலுத்துகிற நேரம் இருக்குது தெரியுமா, அதுதான் அக்கறை. அவங்க அப்படி செய்வாங்க. அப்படித்தாங்க தினம் எழுந்தா பல் தேய்க்கணும், குளிக்கணும், சாப்பிடணுங்கிற மாதிரி எந்த ஊருக்கு போனாலும் பாருங்களேன், அவங்க ட்ரெயினில் போனாலும் பஸ்ஸில் போனாலும் விமானத்தில் போனாலும் காரில் போனாலும் நடைப்பயிற்சிக்குன்னு ஏதாவது ஒரு ஷூவோ செருப்போ வச்சுருந்தாங்கன்னா அதையும் ஒரு பையில் எடுத்துகிட்டு போவாங்க. ஒரு 10 தப்படி நடக்க முடியாதாங்க போகிற இடத்துல, அப்போ தான் அன்னைக்கு உடம்பு நல்லாயிருக்கும். ஒரு நாள் நாம் செய்கிற ஒரு உடற்பயிற்சியும் அந்த 24 மணி நேரத்துக்கானதுங்க. நம்ம அதை அப்படியே கடைசி வரைக்கும் இது கொண்டு போகும்னு சொல்ல முடியாது. 24 ஹவர்ஸ் நல்லா இருக்கணும்னா அன்னைக்கு நாம் நடக்கணும், அன்னைக்கு நாம் குனிஞ்சு நிமிரணும்னு ஆர்வத்தோட உடல் ஆரோக்கியத்து மேலே அக்கறையாக இருப்பாங்க. அவங்க யாரோடலாம் நட்பாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குறை கொட்டிக்கிறவங்கன்னு சொல்லுவாங்க. எதை எடுத்தாலும் குறை சொல்கிறவங்க, அடுத்தவங்க மேலே தப்பு கண்டுபிடிக்கிறவங்க, எப்போவோ யாரோ செஞ்ச தப்பை தனக்கு பொழுது போல அப்போ ஒன்றும் வேலை இல்லைன்றதுக்காக அசை போட்டு இந்த மாடு அசை போடுற மாதிரி அசை போடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி நபர்களோடலாம் அவங்க தொடர்பே இருக்காது. சரி விடுங்க அதெல்லாம் பேச வேணாம் இப்போ அப்படின்னு எந்திரிச்சு போயிடுவாங்க, இல்லைன்னா நகர்ந்து போயிடுவாங்க. நான் ஒரு நாள் பட என்ன ஆகுன்னா அந்த மாதிரி ஆட்களுடைய நட்பையே அவங்க குறைச்சிப்பாங்க. அப்போ யார் அவர்களுக்கு நண்பராக இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லது மட்டுமே. எல்லா கெடுதல்களிலும் ஒரு கொஞ்சோண்டு கடுகளும் நன்மை இருந்தால் அந்த நன்மையை மட்டும் பார்க்குறவங்களோட தான் அவங்க நட்பு இருக்கும். இதை செய்யலாமே, இது முடியுமே, இதை பண்ணிட்டா என்ன அப்படின்னு யாரால நம்பிக்கை கொடுக்க முடியுதோ அவங்க கிட்ட மட்டும்தான் அவங்க நட்பு இருக்கும். அந்த மாதிரி மனோபாவத்தை கொண்டவர்கள் தான் அவர்கள் எல்லாம். ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த மாதிரி நண்பர்கள் கம்மியாக தான் இருப்பாங்க. குறை சொல்கிறதும் தப்பு கண்டுபிடிக்கிறதும் இல்லாததை பற்றி குறை கொட்டிக்கிறதும் அந்த மாதிரி மக்கள் தான் நிறைய இருக்காங்க. அந்த மாதிரி நண்பர்கள் நிறைய கிடைப்பாங்க. ஆனால் இந்த ரகம் எல்லாத்துலேயுமே நல்லதை பார்க்குற ரகம்ங்கிறது ரொம்ப கம்மி. ஆனால்
இந்த 2வது ரக மனிதர்கள் அந்த மாதிரி நண்பர்களோட தான் இருப்பாங்க, அந்த மாதிரி மனிதர்களோட தான் அவங்க இருப்பாங்க. அதே மாதிரி சுற்றுச்சூழல் மேலே ரொம்ப ஆர்வம் உடையவர்கள், இயற்கை மீது ரொம்ப ஆர்வம் உடையவர்கள். ஒரு செடியாவது வளர்க்கணுங்க, ஒரு செடியாவது பிள்ளைங்கள்ட்ட வளர்க்க சொல்லி கொடுக்கணும், இயற்கையினுடைய அழகை பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரணும், ரசிக்க பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படிம்பாங்க. ஒரு பொது இடத்துல போகும்போது எதையோ சாப்பிட்டுட்டு அந்த குப்பையை கூட தூக்கி போட மாட்டாங்க. ஐயோ அது ஆடோ மாடோ தின்னுதுன்னா பாவம் இல்லையா அப்படின்னு அதெல்லாம் அக்கறைப்பட்டு நினைக்கக்கூடியவர் அவர்கள். நமக்காக இந்த இயற்கை எவ்வளவோ தருதுங்க, நாம் என்ன திருப்பி தரோம், ஒன்றும் திருப்பி தராட்டாலும் அதை மாசுபடுத்தாமலாவது இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மேம்பட்ட எண்ணம் உடையவர்களாகத்தான் இந்த 2வது ரகத்தில் சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி மனிதர்கள் இருப்பாங்க. நிகழ்காலத்தில் வாழ்பவர்கள் அவர்கள். நிகழ்காலத்தில் வாழ்பவர்கள்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஒரு காரில் ஏறி ஒரு இடத்துக்கே போகிறோன்னு வச்சுக்கலேன், போகிற இடம் எப்போ வரும் தான் கவனிப்போம் மொழியே, போகும் வழியிலெல்லாம் என்ன வருதுன்றதை நம்ம பார்க்க மாட்டோம். குறிப்பாக ரூட்டே நம்ம சில பேர் சரியாக பார்க்க மாட்டோம். ஆனால் அவர்கள் இந்த போகிற வழியிலெல்லாம் என்ன இருக்குது, என்ன வருது, இந்த கடையெல்லாம் இங்கே இருக்கா, இதெல்லாம் இங்கே இருக்கான்னு பதிய வச்சுப்பாங்க. அப்போ ரசிக்கிறது தான். எப்படி இருந்தாலும் நம்ம போய் சேர போகிறதுக்கு போக போகிறோம், அதுக்குள்ளே வழியில் என்ன தான் வருதுன்னு பார்க்கலாமே. ஆனால் இந்த முதல் ரகம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவசர அவசரமாக எப்போ நம்ம இடம் வரும் தான் பார்ப்பாங்க. 2வது முறை அவர்கள் அதே வழியாக போனால் கூட இந்த கடையெல்லாம் வந்துதான், எனக்கு இந்த ரூட்டே சரியாக தெரியலப்பா, அந்த இடத்துல கொண்டு போய் இறக்கு, அவ்வளோதான் தெரியும். ஆனால் அந்த ரசித்து போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள பார்த்தீங்கன்னா இந்த இடது பக்கம் திரும்பணுமேப்பா, அங்கே ஒரு கடை இருந்தது இப்போ இல்லை போல இருக்கே, அங்கே ஒரு பூக்கடை இருந்தது அதை காணும் போல இருக்கே, அங்கே ஒரு பொக்கையெல்லாம் விற்பாங்களே அந்த கடை இப்போ பெருசாக கட்டியிருக்காங்க போல இருக்கேன்னு சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாமும் ஞாபகமாக வச்சு சொல்லுவாங்க. இதெல்லாம் அவசியமாங்க. போனோமா ஒரு இடத்துக்கு வண்டியில் ஏறி அந்த இடத்துல போய் இறங்கினோமான்னு இருக்கலாமே. கேள்விகள் கேட்டுக்கொண்டே போகலாம். அப்போ நம்ம சுற்றி நடக்கிற விஷயங்களை எப்போது தான் ரசிக்கிறது, எதையுமே ஸ்ட்ரெயின் இல்லாமல் போதும்னு வயிறு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம மனசை கண்ட்ரோலில் வச்சு சாப்பாட்டை குறைச்சிக்கிட்டு நல்லவங்களோடையே நம்மளை சுற்றி வச்சுக்கிட்டு இயற்கை மீது ஆர்வமாக இருந்துக்கிட்டு எதுக்கும் கோவப்படாமல் எதையுமே கொஞ்சம் விவேகத்தோடு அணுகி இந்த மாதிரி வாழ்க்கை முறையைத்தான் இந்த ஜப்பானிய தத்துவம் இக்கிகை அப்படின்னு சொல்லுது. நிறைய பேர் பேசிய விஷயம்தான் இது. எது நம் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக ஆக்குகிறதோ, எது நம் வாழ்க்கையை அழகாக ஆக்குகிறதோ, எது நம் ஆயுளை நீட்டிக்க செய்யுமோ அந்த செயல்களுக்கு பேரு தான் இக்கிகைன்னு பேரு. ஒருத்தருக்கு ஒண்ணுமே இருக்காது, போட்டோகிராஃபி, அதுதான் மேடம் என் பேஷன் அப்படிம்பாங்க. அவங்களோட இக்கிகை அது. ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாவது நான் கற்றுக்கிட்டு டான்ஸ் ஆடி பார்க்கணும் மேடம், என்ன வீட்டு வேலை இருந்தாலும், அது அவங்களுடைய இக்கிகை அப்படின்னு சொல்லுவாங்க. வயசுக்கு வயசு, பருவத்திற்கு பருவம், சூழலுக்கு சூழல் ஒருவருடைய இக்கிகை மாறும். இக்கிகைன்னா என்ன? எது நம்மை உந்தி தள்ளுகிறதோ ஒன்றை அடைய, எது நம் ஒரு நாளின் வாழ்க்கை, ஒரு நாள் 24 மணி நேரத்தை எது அழகாக்குகிறதோ, எது அர்த்தமுள்ளதாக்குகிறதோ அதுதான் இக்கிகை. நாளுக்கு நாள் கூட அது மாறுபடும். ஆனா எல்லோருக்கும் ஒரு இக்கிகை இருக்கு. அது சில பேருக்கு தேடி கண்டுபிடிக்க தெரிவதே கிடையாது. ஏன்னா இயந்திரத்தனமாகவே எல்லாத்தையும் செய்யும்போது எதுங்க இக்கிகை? எழுந்துக்கிறேன், குளிக்கிறேன், வேலைக்கு போறேன், சமைக்கிறேன், சாப்பிட்றேன், வீடை சுத்தம் பண்றேன், திருப்பி படுத்து தூங்குறேன், இல்லை எங்க இருக்கு இக்கிகை அப்படின்னு கேட்கறவங்க இருக்காங்க. அவர்கள் முழுவதுமாக அவர்கள் வாழ்க்கையை இன்னும் ஆழ்ந்து ரசித்து வாழ இன்னும் கத்துக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஒன்றும் இருக்காதுங்க. என் தோட்டத்தில் இருக்கிற செடிக்கெல்லாம் போய் தண்ணி ஊற்றிட்டு அதுங்களோட 2 வாரத்தை பேசிட்டு வந்தா அன்னைக்கு நாளே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. பால்கனியில 2 சின்ன தொட்டி வச்சிருப்பாங்க, 2 ரோசாப்பூ அதில் பூத்துருக்கும், அதை தடவை கொடுத்துட்டு அழகா பூத்துருக்கே அப்படின்னு அதோட பேசிட்டு வருவாங்க. அது அவங்க இக்கிகையா இருக்கும். இதுதான் வாழ்க்கையை சின்ன சின்ன விஷயங்களே ரசிப்பது. அப்புறம் என்ன, பரபரன்னு காலையில எழுந்திரிச்சு சமைச்சு கிமைச்சு ஓடி எல்லாம் நாம தான் பண்றோம். நம்மளுடைய இக்கிகை என்னன்னு நாம தான் கண்டுபிடிக்கணும். நமக்கு எது ஆர்வத்தை கூட்டுகிறது, நம்ம எது தன்னை நோக்கி இழுக்கிறதுன்னு முதல்ல நாம கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாம் அதை நோக்கி தானாகவே நகர ஆரம்பிச்சிருவோம். வாழ்க்கை எல்லோருக்கும் ஒரு முறைதான் இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கை அழகான வாழ்க்கை. ரசித்து வாழ கற்றுக்கொண்டோமே ஆனால் வாழ்க்கை மேலும் அர்த்தமுள்ளதாக ஆகும். நேற்றைய பொழுது அனுபவம், இன்றைய பொழுது நிச்சயம், நாளைய பொழுது நம்பிக்கை. நம்பிக்கையோடு இருங்கள். நன்றி சகோதரர் டைகர் பாலசுப்ரமணியன் ஃப்ரம் கரூர், இருப்பு துபாய், நார்த் சோன் டைகர் கிளப் கேப்டன் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, தொடர்ந்து நம்ம அந்த ஆடியோ கேட்டிருப்போம். அந்த ஆடியோவில் 2 ரக மக்களை சொல்லியிருப்பாங்க. முதல் ரகத்தில் எல்லாத்தையுமே கொஞ்சம் பரபரப்போடு செய்யக்கூடிய நபர் யார் என்பதை நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய மனதில் எண்ணி பார்த்திருப்பீர்கள். அவர்களுடைய பெயர்களை நீங்கள் தாராளமாக குறிப்பிட விரும்பினால் குறிப்பிடுங்கள். ஏன்னா அது ஒரு தவறான செயல் அப்படின்னு சொல்லப்பட்டதுனால, ஒருவேளை இல்லை அவங்கள நான் தாராளமாக குறிப்பிடலாம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக குறிப்பிடுங்க. 2வதாக ஒரு ரகம் இருப்பாங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. அந்த 2வது ரகத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது அது யாராக உங்களுக்கு தோன்றியது?
அப்படியெல்லாம் இருக்கிறார்களா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோன்றியதா, அல்லது இருக்கிறார்கள் அப்படின்னு தோன்றியதா? அவர்களுடைய பெயர்களை நீங்கள் தாராளமாக குறிப்பிடலாம். 1, 2 நபர்களுக்கு மேலே நீங்கள் சிந்தித்திருப்பீங்களா என்னன்னு தெரியல. ஒருவேளை இருந்தாலும் எழுதுங்க. என்னைய கேட்டால் ஒரு நபரை குறிப்பிடுங்கள். ஸோ 2 ரக மக்கள் இருக்கிறார்கள். ஒருவர் பரபரப்பான நபர், ஒருத்தர் சாதாரணமாக இயல்பாக ரசித்து ருசித்து நடக்கக்கூடிய செயல்களை பார்க்கக்கூடிய நபராக இருப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ முதல் நபரை நான் பலமுறை சொல்லியிருப்பேன். முதல் நபர் அப்படிங்கிறவங்க பரபரப்பாக இருப்பவங்க, படபடப்பாக இருப்பவங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறத நான் ஒரு சர்க்கரை வியாதியை வைத்து உங்களுக்கு சொல்லுவேன். யாரொருவர் விரைவாக சாப்பிட்டு எழுகிறாரோ அவர்களுக்கு நிச்சயமாக 100ல் நீங்கள் 100 பேரை பார்க்குறீங்க அப்படின்னா அதில் 90% நிச்சயமாக சர்க்கரை வியாதி அப்படிங்கிறது வந்திருக்கும். யாரெல்லாம் வேகமாக சாப்பிட்றாங்களோ, நீங்கள் ஒரு 5 நபர்கள் உங்கள் வீட்டிலேயே இருக்கிறீங்க, நீங்கள் 5 நபர்கள் சாப்பிடக்கூடிய ஒரு இடத்துல ஒரு நபர் மட்டும் ஒரு உடனடியாக சாப்பிட்டு எழக்கூடிய நபராக இருக்கிறார் அப்படின்னா நீங்கள் கவனித்து பாருங்கள், உற்று கவனியுங்கள். இது நான் நிறைய நபர்களை பார்த்துருக்கேன். என்னுடைய குருநாதர்கள் எனக்கு இதை கற்றுத்தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் நான் இதை உங்களிடத்தில் பலமுறை பதிவு செய்திருக்கிறேன். ஸோ அப்படி நம்ம பார்த்துருக்கோம். அதே போல் இந்த பரபரப்பாக படபடப்பாக இருக்கிறவர்களுக்கு எல்லாருக்குமே பிபி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இந்த இரத்த கொதிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனை இருக்கிறது அல்லவா? ஏன்னா எல்லாவற்றையும் படபடப்பாக அப்படின்னு இப்போது விட்டுருவோம். அந்த மாதிரியான ஒரு வேணாம், அந்த மாதிரியான ஒரு செயல்களை செய்ய வேணாம். 2வதாக ஒரு நபர் இருக்கிறார் அப்படின்றத சொன்னோம். அந்த 2வது நபராக நீங்கள் யாரேனும் ஒருத்தரை குறிப்பிட்டிருப்பீங்க. நிறைய நபர்கள் என்னையும் கூட சொல்லியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஆனால் அந்த இடத்துல யாருடைய பெயர் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னா உங்களுடைய பெயர் இருக்கணும். என்னைய கேட்டேன்னா ஆமாம் அந்த இடத்துல நான் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் ஒவ்வொரு செயலையும் ரசிப்பேன், ருசிப்பேன், நிதானிப்பேன், கவனிப்பேன். இது இயல்பில் நான் எனக்குள் கொண்டு கொண்டேன். ஒரு தேநீர் பருகுவது என்றால் கூட நான் அதை ரசித்து ருசிப்பது அப்படிங்கிறதுலையும், ஒரு செய்தித்தாள் படித்தால் கூட அதில் உள்ள செய்திகளை முழுமையாக தெரிந்து கொள்வது அப்படிங்கிறதும், நான் ஒரு வாகனம் ஓட்டுவதாக இருந்தால் கூட இப்போ 2 வீலர் ஓட்டுறேன் அப்படின்னா 20, 25, 30 அவ்வளோதான் என்னுடைய நகரங்களுக்குள்ளே நான் ஓட்டும் பொழுது அவ்வளோதான் என்னுடைய வேகம். அதே போல் நான் நடந்து செல்கிறேன் அப்படின்னா நிச்சயமாக ஒவ்வொன்றையும் பார்த்து வைத்திருப்பேன். ஒவ்வொரு இடத்தையும் அவர்கள் சொல்லும் போது எனக்கு அந்த இடத்துல நான் என்னையவே தான் ஃபில் பண்ணி பார்த்தேன். இந்த இடத்துல இது இருக்கும், இந்த இடத்துல இது இருக்கும் அப்படின்னு. உதாரணத்திற்கு ஒரு நண்பர், ஒரு தேநீர் கடை வைத்திருக்கக்கூடிய நண்பர், அவர் என்னிடத்தில் அலைபேசியில் ஒரு விஷயம் பேசுகிறாரு. பேசும் பொழுது நான் அது மாலை பொழுது, மாலை நேரத்தில் அவர் என்னிடத்தில் பேசும் பொழுது நான் அவரிடத்தில் சொன்னேன், நண்பரே உங்கள் பின்னாடி இருக்குல்ல காலண்டர், அந்த காலண்டரில் இருக்கக்கூடிய தேதியை கிளியுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் எங்கோ இருக்கிறார், அவர் கடையில் இருக்கிறார், நான் எங்கோ இருக்கிறேன். அவர் எனக்கு அலைபேசியில் அழைக்கும் பொழுது நான் அவரிடத்தில் சொல்கிறேன், உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காலண்டரில் இருக்கக்கூடிய தேதியை கிளிங்க அப்படின்னு. அது மாலை பொழுது. அவருக்கு பெரிய ஆச்சரியம். திரும்பி பார்க்குறார், அவர் கடையில் ஒரு 7 காலண்டர் இருக்கும், நம்ம காலண்டரையும் சேர்த்து. ஸோ அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காலண்டரில் தேதி கிழிக்கப்படலைங்கிறத அவர் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு, எதுவும் கேமரா வச்சுருக்கீங்களா எதுவும் நான் காலையில் பார்த்தேன். காலையில் நான் 7 காலண்டரையும் கவனிக்கிறேன், அதில் மட்டும் கிழிப்படலை. ஸோ அதை அவர் மாலையில் என்னிடத்தில் பேசும்பொழுது, நான் அவரிடத்தில் காலையில் சொல்ல முடியல, நான் வந்துட்டேன். பேசும்பொழுது நான் சொல்கிறேன். அப்போ அவருக்கு அவ்வளோ பெரிய ஆச்சரியம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நான் பார்ப்பேன், ஆனால் நீங்கள் பார்க்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. டைகர் குழுமத்தில் பயணிக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் அந்த வித்தை தெரிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கொள்கை, என்னுடைய நோக்கம். ஸோ அதை நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இயல்பாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக, ஆரோக்கியமாக, தேவையில்லாத படபடப்புகள், தேவையில்லாத வேகம் தேவையே இல்லை. பொறுமை அப்படிங்கிறது நிச்சயமாக எல்லோருக்கும் இருக்கணும், நிதானிக்கணும். ஸோ இதை பற்றி இன்னும் நிறைய நம்ம பேசலாம். இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரர் டைகர் பாலசுப்ரமணியன் ஃப்ரம் கரூர், இருப்பு துபாய்,
அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும் என்று வாழ்த்தி, நீங்கள் உங்களுடைய வாழ்த்து மொழிகளை சகோதரர் டைகர் பாலசுப்ரமணியன் அவர்களுக்கு வழங்கி தொடர்ந்து நம்மளுடைய 42 நிமிட நடையை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். இன்றைய நிகழ்வை பற்றின கருத்துக்களை நீங்கள் தாராளமாக பதிவிடுங்கள், கருத்துக்களில் பதிவிடுங்கள். இன்றைய நிகழ்வு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் சொல்லி நம்ம எல்லாருமே இப்போ கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்க போகிறோம். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். இன்றைய நாளில் தாங்கள் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். தாங்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், தாங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். தங்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். தங்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், தங்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.